அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூட்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆதரவும் நல்ல ஒரு சப்போர்ட்டும் கொடுத்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி. அதே போல் நம்மளுடைய சேனல் கண்டிப்பாக எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், அது மாதிரி லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நிறைய கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க. சில பேருக்கு என்னால் பதில் சொல்ல முடியல. அதே போல் வெளிநாடு வெளியூர் நிறைய காண்டாக்ட்ஸ்லாம் வந்துட்டுருக்கு. நிறைய பேத்துக்கு நமக்கு ப்ரொடியூஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுடைய கர்மவினை மற்றும் உங்களுடைய நேரம் சரியாக இருந்து நம்மளிடம் ஜாதகம் பார்க்கணுன்னு எந்த நேரத்தில் பிரபஞ்சமும் ஈசனும் சொல்கிறாங்களோ அந்த நேரத்தில் தான் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நம்ம அக்டோபர் மாதத்துடைய 2025 பலாபலனை பார்க்க போகிறோம். ரொம்ப சிறப்பான மாதம். ஏன்னா புரட்டாசி 15ஆம் தேதி பிறக்கக்கூடிய அக்டோபர் அப்படிங்கிற ஆங்கில மாதம் புதன்கிழமை பிறக்குதுங்க. ஐப்பசி 14ஆம் தேதி அக்டோபர் 31ஆம் தேதி முடிவடையக்கூடிய அமைப்பு. இதில் இன்னும் சிறப்பு ஏன் சொன்னேன் அப்படின்னா 1/10/2025 சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜைன்னு சொல்லக்கூடிய புதன்கிழமையே பிறக்கக்கூடிய ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில் கல்வி, தொழில், பல விஷயங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த அம்பாளுடைய அனுக்கிரகம், இந்த நவக்கிரக நாயகி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் நவராத்திரி விழாவை முடித்து சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறதே நம்ம எல்லாத்துக்குமே நாவில் மட்டும் உட்காரக்கூடிய அம்பாள் அப்படின்னு சொல்ல முடியாது. அறிவு சார்ந்தவள். நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தில் லக்ஷ்மி தாயாரும் சரஸ்வதி தாயாரும் நம்மளை காப்பாற்றணும் அப்படிம்பாங்க. அதாவது கல்வி மட்டும் ஒரு டைம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், நமக்குள்ளே ஒரு ஞானம், நல்ல ஒரு கல்வி, ஒரு எஜுகேஷன் நம்ம கூட வந்துருச்சுன்னா பல டிகிரி, பல பிஹெச்டி எவ்வளோ படித்தாலும் அது நம்ம இறப்பு வரையுமே போகாது, அந்த அறிவு ஞானம் சார்ந்தது. ஆனால் பணம் அப்படி இல்லை. நம்மக்கிட்ட ஒரு நாள் பணம், பொன், பொருள் இருக்கலாம். நம்மளுடைய நேரம் இதெல்லாம் சரியில்லைன்னா மற்றவங்கள்ட்ட அந்த காசோ பணமோ போயிடும். அதனால் இந்த சரஸ்வதி தேவி மட்டும் ஒரு தடவை நம்மளுடைய இடத்துல, நம்மளுடைய நாக்கில் உட்காந்து அறிவை கொடுத்துட்டாங்கன்னா அவங்க நம்மளுடைய கல்வியும் ஞானக்கண்பாங்க, நமக்கு அறிவு கண்பாங்க. அப்போ நம்மளுடைய வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துவதற்கு கல்வி அவ்வளவு இன்றியமையாதது. அதனால தான் குழந்தைங்கள படிங்க 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 நம்ம அவ்வளோ தூரம் சொல்கிறோம். ஸோ இந்த சரஸ்வதி பூஜையை பற்றி நிறைய நம்ம தனி வீடியோவில் பேசலாம். அப்போ 2ஆம் தேதி வரக்கூடிய வியாழக்கிழமை விஜயதசமி. அதாவது புது தொழில் ஆரம்பிக்கிறதுக்கும் புதிய விஷயங்கள் துவங்குவதற்கும் ஒரு அற்புதமான பூஜை போடக்கூடிய நன்னாளாக இந்த அக்டோபர் மாதம் நமக்கு வருது. 17/10 வெள்ளிக்கிழமை பிரதோஷம் வருதுங்க. சிறப்புங்க. அதாவது வெங்கட பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமாளுடைய மாதத்தில் சிவனுடைய பிரதோஷ நாள், அது வெள்ளிக்கிழமை வருது. ரொம்ப அற்புதமான விஷயங்கள். உங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நந்தி தேவனுக்கு அபிஷேக பொருளாம் கொடுத்து பூஜை செய்யுங்க. மேற்கொண்டு உங்களுடைய சந்தேகம் எதாக இருந்தால் டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது, கேட்டுக்குங்க. இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாக்கிய பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாதம் 22ஆம் தேதி, அதாவது 8ஆம் தேதி, எதுங்க அக்டோபருக்கு 8ஆம் தேதி குரு பகவான் அதிசாரமாக பெயரக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இது 12 ராசிக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு உண்டுங்க. இப்படி ஒவ்வொரு விஷயமும் நமக்கு நிறைய இருந்தாலும் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் மாறக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் வச்சு தான் அக்டோபர் மாதத்துடைய பலாபலன்களை நம்ம சொல்கிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களும் உங்களுடைய ஃபேமிலியில், ரிலேஷனில் யாருக்கு இருந்தாலும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ப்ரெடிஷன், நல்ல ஒரு விஷயத்தை பரிகாரத்தோடு சொல்கிறோம். மேசம் முதல் மீனம் வரை கவனித்து கேளுங்க. ரிஷபராசி நேயர்களே, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சிறப்பான ஒரு வீடியோ இது. ஏன்னா அக்டோபர் மாதத்துடைய பலாபலன் நம்ம சொல்கிறோம். ஏன்னா புரட்டாசி மாதம் இந்த 15ஆம் தேதியிலேருந்து உங்களுக்கு சிறப்பாக மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல இருந்தும் சிலருக்கு தனமோ பணமோ வரலைங்க, பல பிரச்சனைகளை நான் சந்தித்தேன் அப்படிங்கிறவங்களுக்கு உச்சம் பெற்று 3ஆம் இடத்துக்கு வரும்போது உங்களுடைய முயற்சி ஸ்தானம் சிறப்பாக இருக்கும். இப்போ கிருத்திகை நட்சத்திரம்,
அதேபோல் ரோகிணி நட்சத்திரம், மிருகசீடம் 2 பாதம் இருக்கக்கூடிய ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. குழந்தைகள் நல்லா படிக்கக்கூடிய காலகட்டங்கள், குழந்தைகள் வந்து ஒரு ஸ்போர்ட்ஸில் இருக்கலாம் அல்லது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்கலாம். அவங்களெல்லாம் வந்து இந்த மாதம் வந்து நல்ல ஒரு விருத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு, ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் சப்போர்ட் பண்ண போகிறார். அதாவது தன்னோட இடத்துல உச்சம் பெற்ற இடத்துல கடகத்தில் போய் அமரக்கூடிய விஷயத்துக்கு வந்து அற்புதமான அதிசார பயிற்சி உங்களுக்கு சிறப்பான பலாபலனை கொடுக்கும். அப்போ முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அக்டோபர் மாதம் வந்து உங்களுக்கு 4ஆம் இடத்துல இந்த சுக்கிரன் கேது கணவன் மனைவி இடையே ஏதாவது ஒரு விரைய செலவு கொடுத்துட்ருக்கிறது, அல்லது மனைவிக்கு நிறைய செலவாயிடுச்சுங்க, வீட்டில் இருக்க பெண்கள்னால கொஞ்சம் விரயமாயிடுச்சுங்க. பெண்கள் அப்படின்னாவே அம்மா, தங்கச்சி, அக்கா, மனைவி எல்லாத்தையுமே தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அப்போ அவங்களால வந்து பிரச்சனைகள், வீடுனால சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் லாஸ் ஆயிடுச்சு, கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணோம், வீடோட விஷயங்கள் வந்து பிரச்சனைகளை கொடுத்துருச்சு அப்படிங்கிறவங்க எல்லாத்துக்குமே இப்போ சுக்கிரன் வந்து உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு போகிறார். அப்போ 5ஆம் இடத்துக்கு வந்து கன்னியோட இடத்துல போய் நீச்சம் பெறனால சில விஷயம் பெண்கள்கிட்ட மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. இந்த மாதம் உங்களுக்கு பெண்கள்கிட்ட வந்து கவனம் தேவை. பெண்கள்கிட்ட பேசுகிறதோ சரி, பழகிறதோ சரி, கொஞ்சம் கவனமாக இருங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு அருமையான மாதம் தான் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல சூரியன், புதன் இதெல்லாம் வந்து போய் உட்கார்றனால, செவ்வாயும் கூட இருக்கனால உறவுகளிடையே சில மனக்கசப்புகள் வரலாம். இந்த டாக்குமெண்ட்டு, அதே போல் பத்திரம் பதிவு பண்ணுறது, அதாவது பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய அமைப்பில் பூர்வீகத்தில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், பிரச்சனைகள்லாம் வந்து தீர்வுக்கு வரக்கூடிய மாதமாக இருக்கும். யார் இவங்க அப்படின்னு வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு உறவுகளை வந்து காட்டக்கூடிய மாதமாக தென்படுகுதுங்க. ராகு நல்லா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காரு, அதனால் பயப்பட வேண்டாம். எப்பயுமே உங்களுக்கு தொழிலில் சில அலைச்சல்கள், சில சிக்கல்கள் இருந்தாலும் வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதனால் பயப்பட வேண்டாம். சனி பகவான் வக்கரத்து கதியில் இருந்துட்டு உங்களுக்கு பல விஷயங்களை ஏற்றம் இறக்கம் அப்படின்னு கொடுத்துக்கிட்டு இருக்கார். ஏன்னா நிறைய நம்ம வாடிக்கையாளர் ஜாதகம் பார்க்க வராங்க. நிறைய விஷயங்கள் நம்ம என்ன சொல்கிறோம், சில பிரச்சனைகளை தன்னால் முடிஞ்சதை சொல்கிறதுக்கு முடியணும், அல்லது அடுத்தவங்க சொல்கிறத கேட்டாவது நம்ம வந்து புத்திமதியை ஏற்றுக்கணும் அப்படின்னு. அதுவும் இப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன்லாம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களாம் அந்தளவுக்கு வந்து கேட்குறது கிடையாது. அப்போ நம்ம தான் பொறுமையாக அவங்களுடைய வழியில் போயிட்டு இப்படி பண்ணுங்க அப்படிங்கிறத கேட்குறேன். இந்த மாதிரி லேட் மேரேஜெலாம் பார்த்திங்கன்னா பெண்களாக இருக்கட்டும், ஆண்களாக இருக்கட்டும், சரியான ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்காங்க. ஏன்னா மேட்ரிமோனியில் போட்டேன், அங்கே போட்டேன் அப்படிங்கிறாங்க. 50-100 ஜாதகம் பார்க்குறோம், ஆனால் அது வந்து சக்ஸஸாக ஆகுதா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ சுக்கிரன் இந்த மாதம் நீச்சமாகவோ 5ஆம் இடத்துல இருக்கறனால உங்களுக்கு பெண் தெய்வ வழிபாடெல்லாம் எடுத்துக்கிட்டே வரணும். அவள் திருமணத்துக்கு அப்படின்னு எடுக்கிறத இன்னும் அடுத்த மாதம் கொஞ்சம் தள்ளி போகிறது நல்லது. ஏன்னா ஓப்பன் ஃப்ராங்காக நம்ம சொல்லிட்டோன்னு வச்சுங்க, ஏன் கஷ்டப்பட்டு இந்த மாதம் நீங்கள் செலவுகளோ அல்லது நீங்கள் அதுக்கான ஒரு எதிர்பார்ப்போ ஒரு கற்பனையில் வாழக்கூடாதுல, அதுக்காக சொல்கிறதுங்க. பல விஷயங்கள் வந்து உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களும் குழந்தைகள்னால லாபம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள்னால வந்து லாபத்தை குடிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதே போல் மீடியா துறையில் இருக்கிறவங்க மேலதிகாரிட்ட கவனமாக நடக்கணும். ஏன்னா இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சில அவமானங்கள், கெட்ட பேர்கள்லாம் வரலாம். ஏன்னா நிறைய பேர் இப்போ இந்த டிவி சேனலில் ஒர்க் பண்ணுறவங்கெல்லாம் நமக்கு கால் பண்ணி, மேடம் நான் என்ன கலர் ட்ரெஸ் பண்ணிக்கணும், எப்படி நான் வந்து இன்னொரு சேனலுக்கு போகிறதுக்கு அப்படின்னு நிறைய ஆலோசனைலாம் கேட்குறாங்க. ஏன்னா இந்த பெண் ஜோதிடர்களாக கொஞ்சம் கம்மிங்க. அப்போ நம்ம வந்து இப்படி வந்து நீட்டாக கொஞ்சம் நம்ம கரெக்டாக சொல்லவும் எல்லாருமே நமக்கு சப்போர்ட் பண்ணும்போது உங்களை நிறைய ஃபேன் ஆகிட்டேன் உங்களோட சேனலில். ஸோ நிறைய பேர் வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா, உங்கள் ஃபேமிலி என்னன்னு கேட்குற அளவுக்கு நம்ம இன்வால்மெண்ட்டாக சொல்லிகிட்ருக்கோம். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் என்ன வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் நீச்சமாக இருக்கனால ஸ்ரீரங்கநாதரை அல்லது அயன சயன கோலத்தில் உங்கள் ஊரில் எங்கே பெருமாள் இருக்காருன்னு பாருங்கள், அந்த கோயிலில் போயிட்டு திருமஞ்சனமும் கற்கண்டு துளசி கொடுத்து வழிபாடு எடுத்துகிட்டு வாங்க. புதன்கிழமையும் சனிக்கிழமையும் போயிட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். விஷ்ணு சரசரநாமம் கேட்டுட்டு வாங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.